சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீனா மேலே பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனா, நீ இனி வீட்டு வேலையை செய்யாத, நீ எப்பயும் போல் பூ கொடுக்க போ. அது மட்டும் இல்லை, நீ நிறைய நிறைய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய். அதான் அந்த ரோகிணி இப்போ பார்லரோட ஓனர் இல்லைல்ல, அவள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக வெளியில் வேலைக்கு போகட்டும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும், அது எப்படித்த, எப்பயும் போல் நான் தானே வீட்டு வேலையை செய்வேன், நான் பார்த்துக்கிறேன் த, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்ல, வேண்டாம் மீனா, நீயாவது நல்லா சம்பாதிக்கிற, ஆனால் அந்த ரோகிணி என்னை நம்ப வச்சுல ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி ரோகிணியை மீனா முன்னாடி எப்பயும் விட்டு கொடுக்காத விஜயா இப்படியெல்லாம் பேசுகிறத கேட்டு ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல மீனா, விஜயா அத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாங்க. ரோகிணி யாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களையாவது நல்லபடியாக நடத்துகிறாங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனாக்கு விஜயா இப்படி மனசு மாறினது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், தப்பு செஞ்ச ரோகிணியை எப்போ பார்த்தாலும் விஜயாத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களையே சமைக்க சொல்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. ரோகிணியை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இங்கே ரோகிணி அவங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு அவங்க அம்மாவை பார்க்க போக, அங்கே வந்த கிறிஷும், அம்மா எப்படிம்மா இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா, நீங்கள் என் ஸ்கூலுக்கு கூட வரலை, அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி ஃபோன் பண்ணி கூப்பிடலானாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏம்மா என் மேலே கோவமா, என்கிட்ட பேச மாட்டிங்களான்னு கிறிஷ் கேட்குறான். இங்கே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஷ், அம்மாவுக்கு நிறைய வேலை, அதனால தான் உன்னையும் பாட்டியவும் பார்க்க வரல, நீ கவலைப்படாத, இனி அம்மா கண்டிப்பாக உன்னை அடிக்கடி பார்க்க வருவேன் சரியா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கிறிஷோட பாட்டியும் ரோகிணி, இங்கே கிறிஷுக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவன் வீட்டிலையே இருந்தா அவன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்கிறான், என்ன செய்யன்னு கேட்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இங்கே நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வித்யாவோட வீட்டுக்கு வந்துடுங்க, அங்கே இருந்தீங்கன்னா நானும் அப்பப்போ வந்து வித்யாவை பார்க்குற மாதிரி உங்களையும் பார்த்துட்டு போவேன், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே கிறிஷை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே கண் கலங்கிக்கிட்டே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா ரோகிணி, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. நல்லா வேண்டிக்கிறாங்க. கிறிஷ் கொஞ்ச நேரம் அங்கே சந்தோஷமாக ரோகிணிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அம்மா எப்பயுமே நீங்கள் என் கூடயே இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமாம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்லும்போது தான் ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே, அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் கிறிஷ், என் வாழ்க்கையில் வர வர நிம்மதியே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோகிணியோட அம்மா, என்னாச்சு ரோகிணி, ஏன் அழுகிற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி, என்னன்னு சொல்கிறதுமா, பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்குது, பொய் சொல்லி ஏமாத்தின விஷயம் என் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரியுமா, என்னை பற்றியும் கிறிஷை பற்றியும் உன் அத்தைக்கும் மீனா முத்துன்னு எல்லாருக்கும் தெரியுமாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணியும், இல்லைம்மா அது மட்டும்தான் தெரியாது, வேற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு என்னைக்கு என் அத்தைக்கு தெரிய வந்ததோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை, நானும் 2 நாள் வித்யாவோட வீட்டில் தாம்மா இருந்தேன், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினாங்கம்மா, வெளுத்து வாங்கி தான் என்னை வீட்டை விட்டு அனுப்புனாங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தேன், அப்புறம் பாட்டி வந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு என்னை வீட்டுக்கு வர வச்சாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் மனோஜ்கிட்ட என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, மீனாக்கு பதிலாக என்ன வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க, மீனாவை வெளியில் வேலைக்கு போக சொல்கிறாங்க, மீதி இருக்கிற வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணுன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியோட அம்மாவும், ஆமாம் இதெல்லாம் எப்படி தான் தெரிய வந்தது அப்படின்னு கேட்க, அதான் அந்த மீனா முத்து அந்த வீட்டில் இருக்காங்கல்ல, நான் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா, வேணும்னே அந்த ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்க, அங்கே யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை தெரியுமா, நான் பொய் சொல்லி ஏமாற்றி தான் மனோஜை கல்யாணம் பண்ணேன், என்னால் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பணமும் வரப்போகிறதில்ல, சொத்து வரப்போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கூட என் மேலே கோவமாக தான் இருந்தார், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வர மனோஜை என் பக்கமே வரவிடாமல் அத்தை ஏன் மனோஜ் கடைக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, ரொம்ப அவமானமாக இருக்குது, இதெல்லாம் நடக்க போய் தான் உங்களை பார்க்கவும் வரல, கிறிஷ்கிட்ட நான் ஃபோனில் பேசவும் இல்லைம்மா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிறிஷும், அம்மா அழாதீங்கம்மா, அதான் நான் இருக்கேன்லம்மா, எந்த பிரச்சனையும் வராதுமா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கம்மா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறான். கிறிஷை நினச்ச உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் மேலே கிறிஷுக்கு எவ்வளோ பாசம் இருக்குமா, ஆனால் நான் தான் உங்கள் யாரையுமே புரிஞ்சிக்காமல் உங்களை பற்றி நினைக்காம என் சந்தோஷம் முக்கியம்னு இருந்துட்டேன் அப்படி தானம்மா, அதான் எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு போல் அப்படின்னு கண் கலங்கி பேச, உடனே இங்கே ரோகிணியோட அம்மா,
கல்யாணி, நீ அழாத. உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் தானே? முதல் வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் யாருன்ற உண்மையை முத்து மீனா கண்டுபிடிக்கணும்னு நினச்சப்ப கூட நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆயிடுச்சேம்மா ரோகிணி. பேசாமல் முத்து மீனா கிட்டேயாவது நீ உண்மையை சொல்லியிருக்கணும். அவங்களாவது உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. ஆனால் நீ தான் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு பேசிகிட்ருக்க. வேண்டாம்மா. அந்த மீனாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்த மீனா இப்போ என் முன்னாடி அத்தைக்கிட்ட சந்தோஷமாக பேசி சிரிக்கிறா. இதில் அந்த முத்து வேற இன்னொரு ஏதோ உண்மையை இந்த ரோகிணியை மறைச்சிட்ருக்கான்னு சந்தேகப்பட்டுட்ருக்கான் அந்த முத்து. என்னைக்கா இருந்தாலும் அந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதாம்மா நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்ல. வேண்டாமா ரோகிணி, அந்த தப்பை மட்டும் நீ செய்யாத. நீ திருந்துற வழியை பாரு. அதை விட்டுட்டு தப்பு செய்யாதவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்காதம்மா அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க, போதுமா போதும், மீனா முத்துக்கு நீ சப்போர்ட் பண்ண வரைக்கும் போதும். சரி கிளம்பலாம். உங்கள் 2 பேரையும் நான் வித்யாவோட வீட்டில் விட்டுட்டு நான் பார்லருக்கு போகிறேம்மா. பார்லர் வேறு என்னுடைய பார்லர் இல்லைன்னு என் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு. மாதம் சரியாக சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பணத்தையும் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டா உனக்கும் கிறிஷுக்கும் எப்படி பணத்தை தருவேன் தாமா தெரியல. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பேசாமல் கிறிஷை பற்றின உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லிடலாமான்னு கூட தோணுது. என்ன இப்போ என் பக்கம் மனோஜ் இல்லை. அதனால் சொன்னாலும் என்ன தான் வீட்டை விட்டு போக சொல்லுவாங்க. மனோஜ் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அதே வீட்டில் இருந்துருவான். முதல்ல மனோஜோட மனசை மாற்றிட்டு தண்ணி கொடுத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ கிறிஷ் என்னோட பையன்தான், என் அம்மா தான் இவங்கன்னு உங்கள் 2 பேரையும் நான் என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுறேம்மா. அது வரைக்கும் நீங்கள் கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே கிறிஷோட அம்மாவும் நீ கவலைப்படாமல் இரு, உனக்கு முதல்ல அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்துக்க, சமாளி, நல்லபடியாக அங்கே இரு, அதுக்கப்புறமா எங்களை கூட்டிகிட்டு போகிறத பற்றி நீ யோசிக்கலாம். நீயும் மனோஜ் தம்பியும் சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டே இங்கே வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா உடனே ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா சொல்லாமல் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, கிறிஷ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க ரோகிணி சொல்கிறாங்க, வித்யா இன்னைக்கு நீ வேலைக்கு போவியான்னு கேட்க, போகணும் ஆனால் அம்மா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்ல, இல்லை நீ வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, அம்மாவும் கிறிஷும் இங்கே இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு 2 நாள் இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும், நானும் அடிக்கடி வந்து பார்த்துப்பேன். இப்போ பார்லரில் நிறைய வேலை இருக்குது, அம்மா நீங்கள் இங்கே இருங்கம்மா, நான் இப்போ போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பிடுறாங்க. இங்கே கிறிஷுக்கும் கிறிஷோட பாட்டிக்கும் இங்கே காஃபி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து வித்யா. ஆனால் மீனா அங்கே வருவாங்க அப்படின்றத ரோகிணியும் எதிர்பார்க்கல, வித்யாவும் எதிர்பார்க்கல. ஏன் ரோகிணியோட அம்மாவும் எதிர்பார்க்காததுனால இங்கே வந்து அவங்க பாட்டுக்கு வித்யாவோட வீட்டில் இருக்காங்க. கிறிஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பரவாயில்ல, இன்றைக்கி அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அம்மா அழுது தான் தாங்கிக்க முடியல, சீக்கிரமாக நம்மளும் அம்மா கூடயே போயிடணும் அப்படின்ற சந்தோஷத்தில் இங்கே கிறிஷ் இருக்கான். இங்கே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. இங்கே உடனே ஃபோன் வந்த உடனே வித்யா வந்து ரோகிணியோட அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அங்கே வேலைக்கு கிளம்பி போகிறாங்க வித்யா. இங்கே மீனா பூவெல்லாம் கொடுக்க போகிறாங்க. பூ கொடுத்துட்டு திரும்பி வரும்போது பக்கத்தில் தானே வித்யா வீடு, அடிக்கடி ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பேசுவாங்க, யாரையோ விரும்புகிறதா வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத வித்யாவோட வீட்டுக்கே போய் கேட்போமே அப்படின்னு இங்கே மீனா நினச்சது மட்டும் இல்லாமல் பூ கொடுத்து முடிச்சுட்டு எப்பயும் போல் ரொம்ப நாள் கழிச்சு வித்யாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு மீனா போகிறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் இருப்பாங்கன்றதை எதிர்பார்க்காம இங்கே வித்யா கிட்ட பேசலான்னு போக அங்கே வித்யாவும் வேலைக்கு போயிருக்கிறது தெரியாமல் இங்கே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து மீனா வித்யா வெளியில் வாங்க வித்யா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வெளியில் நின்று கூப்பிட, யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணியோட அம்மா அங்கே வந்து பார்க்கும்போது மீனா நிற்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் ரோகிணியோட அம்மா பேருதிர்ச்சி அடைகிறாங்க, இன்னொரு பக்கம் இங்கே இந்த கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு புரியாமல் மீனாவும் திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே கிறிஷ் மீனாவை பார்த்த உடனே, மீனாத்தை நீங்களா, நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க, இது வித்யாத்தையோட வீடு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது வித்யாவோட வீடு, கிறிஷ் நீ இங்கே என்ன செய்கிற, பாட்டியும் நீயும் எப்போ இங்கே வந்தீங்க, யார் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு மீனா சந்தேகத்தில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே கிறிஷை பேச விடாமல் செய்கிறாங்க மீனாவோட ரோகிணியோட அம்மா. உடனே மீனா நீ முதல்ல உள்ளவாமா, என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, என்னம்மா நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க, இவங்க யாருன்னு தெரியுமா, ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ இவங்கள பார்த்துருக்குறீங்க, ஆனால் நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எப்படி வந்தீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லி சமாளிக்கனே தெரியல. ஒரு பக்கம் ரோகிணியோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நான் தான் ரோகிணியோட அம்மானு மீனாவுக்கு தெரிஞ்சால் உடனே இங்கே சம்மந்திக்கிட்ட போய் சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சிருவாளே மீனா.
இந்த மீனா வருவா, இப்படி என்ன கேள்வி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் சொன்னாலும் ஏதாவது பேசினாலும் இந்த மீனா நம்புவாளான்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க, உடனே மீனா, என்னம்மா வித்யா எங்கே அப்படின்னு கேட்க, வித்யா பாப்பாவா வெளியில் வேலைக்கு போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னம்மா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குது, என்னம்மா விஷயம் என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு மீனா மெதுவாக கேட்குறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா கண் கலங்கி அழுகிறாங்க. என்ன பதில் சொல்லனே தெரியலம்மா மீனா. நான் எதுக்காக வந்தேன், ஏன் வந்தேன், யார் கூட வந்தேன்னு தெரிஞ்சா நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி திட்டவே ஆரம்பிச்சிருவோமான்னு சொல்ல, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா கிட்ட உண்மையை சொல்லவே கூடாது நம்ம பொண்ணு ரோகிணிக்காக நினைக்கும் போது அங்கே அப்படியே மயங்கிடுறாங்க ரோகிணியோட அம்மா. இதை பார்த்த கிறிஷும் ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் மீனாவுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல், கிறிஷ் என்ன என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு பாட்டிக்குன்னு கேட்க, பாட்டி ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. என் அம்மா தான் என்னையும் பாட்டியவும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுபடியும் பாட்டி மயங்கிட்டாங்க. மீனாத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க மீனாத்தை அப்படின்னு கிறிஷ் ரொம்பவே அழுகிறான். ரோகிணியோட அம்மா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமான மீனாவும் அங்கே ஆட்டோ வர வச்சு ரோகிணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. மீனாவுக்கு தெரிஞ்சதால் அங்கே டாக்டர்கிட்ட ஏற்கனவே இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சேர்க்குறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா கண் முழிக்காமல் இருக்க மீனாவுக்கு என்ன செய்யனே தெரியல. முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்து சவாரியில் இருக்க மீனாவோட ஃபோனை எடுக்கல. இங்கே மீனாவுக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க, கிறிஷ் உன்னை உன் அம்மா தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க இப்போ எங்கே போயிருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்ல, அவங்கள ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், எனக்கு என்ன செய்யனே தெரியல கிறிஷ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவோட ஃபோன் நம்பரையா, அம்மாவை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ மீனாத்தை கேட்குற கேள்விக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு இங்கே வந்து கிறிஷ் யோசிக்கிறான். அப்போ தான் மீனா நினைக்கிறாங்க, இவங்க இருந்தது வித்யாவோட வீட்டில், அப்போ வித்யாவுக்கு இவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, பேசாமல் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன, வித்யா வரட்டும், இங்கே கிறிஷோட அம்மா யாருன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும்ல, அவங்க இப்படியா அவங்கள விட்டுட்டு போகிறது பார்க்கவே ரொம்ப பாவமாகவே இருக்கே, நாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஆனாலும் பக்கத்தில் இருந்து யாராவது உதவி செய்யணும், என்னால் எவ்வளோ நேரம் இங்கேயே இருக்க முடியும், வீட்டுக்கும் போகணுமே, இங்கே என் வீட்டுக்காரரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வித்யாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. மீனா ஃபோன் பண்ண உடனே வித்யா ரொம்ப சந்தோஷமாக, சொல்லுங்கள் மீனா, பூவெல்லாம் கொடுக்க போயிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நானே உங்களை வர சொல்லணும்னு நினச்சேன், எங்கே இருக்கீங்க மீனா அப்படின்னு கேட்க, வித்யா நான் உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன்னு சொன்ன உடனே, என்னது என் வீட்டுக்கு வந்தீங்களா, என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு மீனா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணியோட அம்மா வேறு இருந்தாங்களே, வசமாக மாட்டிக்கிட்டோம், இதெல்லாம் ரோகிணிக்கு வேணும், நல்லா வேணும், என் வீட்டுக்கு தேவையில்லாமல் அவள் அம்மாவை வேற கூப்பிட்டு வந்து தங்க வச்சா மீனாக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ரொம்ப பதட்டமா, சரி மீனா இப்போ என் வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் கிறிஷோட பாட்டியும் அங்கே இருந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்டப்ப அவங்க மயங்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், யார்கிட்ட சொல்ல என்ன ஏதுன்னு தெரியல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, என்னது கிறிஷோட பாட்டி ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, நான் உடனே வரேன், நீங்கள் ஃபோனை வைங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணும்போது ரோகிணி அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஃபோன் எடுக்காததுனால வேறு வழி இல்லாமல் வித்யாவே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கிறிஷ் அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்த வித்யாவும், கிறிஷ் அழாத கிறிஷ், அதான் நான் வந்துட்டேல, உன் அம்மாவும் சீக்கிரமாக வந்துடுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உடனே வித்யா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் வித்யா, இவங்க எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, இவங்கள தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்தப்போ இந்த கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் அங்கே இருந்தாங்க, நான் பெருசாக எதுவும் பேசலை, யார் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுன்னு தான் கேட்டேன், அவங்க பதில் சொல்ல வரும்போதே இப்படி ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப பாவம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்ததா கிறிஷ் வர சொன்னானே, அவங்க கிறிஷோட அம்மாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, மீனா உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, ரோகிணி ஏற்கனவே பொய் சொன்னதால் உங்கள் மாமியார் ரோகிணியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக யாரும் அவளை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அதனால தான் நானாக இருக்கட்டும் ரோகிணியாக இருக்கட்டும் இந்த எந்த உண்மையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தோம், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமாவும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, இந்த கிறிஷ் வேறு யாரும் இல்லை,
உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணியோட பையன்தான். இந்த கிறிஷோட பாட்டி ரோகிணியோட அம்மா தான். இந்த உண்மையை சொல்ல வந்தப்போ தான் பதட்டத்தில் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முத்துன்னு இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்தப்பெல்லாம் ரோகிணியோட அம்மா பேசாமல் கண்டுக்காமல் போனாங்க. இன்றைக்கி நீங்கள் வீடு தேடி வந்து இவங்களை பார்க்கவும் அவங்க பயந்துருப்பாங்க. அதனால தான் இப்போ இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இதுதான் உண்மை மீனா. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கிறிஷ் தான் ரோகிணியோட பையன். இந்த உண்மையெல்லாம் மறைச்சு தான் மனோஜையே ரோகிணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பொய் சொன்னதுக்கே ரோகிணிக்கு அப்படி ஒரு நிலமை. இப்போ கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா யாராவது மன்னிப்பாங்களா, இல்லை மன்னிச்சு தான் மருமகளாக ஏற்றுப்பாங்களா? அதனால தான் ரோகிணி கொஞ்ச நாளைக்கு கிறிஷ் எங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போனா. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பார்க்க வருவீங்க? இப்படி இவங்க 2 பேரும் அங்கே இருக்க இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உண்மையை கண்டிப்பாக ரோகிணி சொல்லவே மாட்டான்னு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் இந்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சு தானே ஆகணும். நான் ரோகிணியோட ஃப்ரெண்ட். ரோகிணிக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். மீனா, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. ரோகிணியோட வாழ்க்கையில் உண்மை தெரிஞ்சு நீங்கள் எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க மீனா. கிறிஷுக்காகவாத பாருங்கள். உங்களுக்கு கிறிஷை ரொம்ப பிடிக்கும்ல. கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இப்போ இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. முதல்ல ரோகிணியோட அம்மா குணமாகி வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா ரோகிணியை வச்சே இந்த உண்மையை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு ரோகிணிக்காகவும் கிறிஷுக்காகவும் இந்த உண்மை எல்லாத்தையும் வித்யாவே மீனா கிட்ட சொல்ல, இதை எதிர்பார்க்காத மீனா ரொம்பவே பேரதிர்ச்சியாக கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்களா? ஏற்கனவே என் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த பார்லலம்மா பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு. ஆனால் தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்குன்னு ஒரு பையன் இருக்கும்போது இப்படியா போய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த ரோகிணி இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே விஜயாத்தை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது பத்தாதுன்னு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக ரோகிணியை ஏற்றுக்கவே மாட்டாங்க வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா, இதை நீங்களாவது சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்க, எப்படி சொல்வேன்? என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் இந்த உண்மையை மறைக்கிறேன். ரோகிணி நல்லா மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா அப்படின்னு ரோகிணிக்காக கண் கலங்கி பேசுகிறாங்க வித்யா. ரோகிணியோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க மெதுவாக கண்முழிக்க பக்கத்தில் மீனா வித்யான்னு 2 பேருமே நிற்கிறாங்க. ஒரு பக்கம் கிறிஷ் கண் கலங்கி போய் நிற்கிறான். உடனே மீனா அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்கள் தானே ரோகிணியோட அம்மா? கிறிஷ் ரோகிணியோட பையன். வித்யா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா, எத்தனை முறை உங்களை நானும் என் வீட்டுக்காரரும் பார்த்தோம். இந்த கிறிஷோட அம்மா யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோமே. ஏம்மா நீங்கள் உண்மையை மறைக்கணும்? உண்மையை சொல்லியிருக்கலாம். பெரிய பிரச்சனை வராமல் நானும் என் வீட்டுக்காரரும் பார்த்துருப்போமேம்மா. இப்படி பொய் சொல்லி உங்கள் பொண்ணு அவமானப்பட்டு நிற்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் இந்த உண்மை தெரிஞ்சா மனோஜ் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாரே. ஏம்மா ரோகிணி இப்படி செஞ்சாங்க? அவங்களுக்கு ஏம்மா நீங்கள் பொய் சொல்லி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு மீனா கேட்க, என்னம்மா செய்கிறது? என்னால் தான் அவள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சின்னு அப்பப்போ என்னை திட்டிக்கிட்டே இருப்பாள். இதில் ரோகிணிக்கு வேற ஒரு பையன் இருக்கான். இந்த நிலமையில மனோஜை பார்த்து பிடிச்சி போக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. நானும் முதல்ல பெருசாக வேண்டான்னு தான் சொன்னேன். என் வாழ்க்கையில் நீ தலையிடாதன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்னம்மா செய்ய முடியும்? நீ வந்து என்கிட்ட ரோகிணியை பற்றி கேள்வி கேட்ட உடனே பதட்டமாயிருச்சுமா. பயத்தில் தான் எனக்கு ரொம்ப முடியாமல் மயங்கிட்டேன். என்னை பற்றி கவலைப்படாதம்மா மீனா. நீ உன் வேலையை பாரு. ரோகிணியை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு. எனக்காக இந்த உண்மையை உன் மாமியார்கிட்ட இப்போ சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இனி உங்கள் பேரனையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வாங்க. ரோகிணி உங்கள் பொண்ணுன்ற உண்மையை சொல்ல வேண்டாம். நானும் என் வீட்டுக்காரரும் உங்களை நல்லா பார்த்துக்குறோம். ஆனாலும் பொய் சொல்லி ஏமாத்தின உங்கள் பொண்ணு ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன். எத்தனையோ நாள் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. நானும் அமைதியாக பொறுமையாக இருந்திருக்கேன். ஆனால் கிறிஷோட வாழ்க்கையை கூடவா அவங்க யோசிக்க மாட்டாங்க? இப்படி கிறிஷை பிரிஞ்சு இருக்கணும்னு என்ன அவசியம் ரோகிணிக்கு? கிறிஷ் ரோகிணியை அம்மானு கூட கூப்பிடாம அத்தன்லாம் கூப்பிட வச்சாங்களே இந்த ரோகிணி. அவங்க செஞ்சதெல்லாம் சரியா? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. கிறிஷ்காக நானும் என் வீட்டுக்காரரும் என்ன வேணால் செய்யலான்னு நினச்சோம். ஆனால் ரோகிணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் எங்களை திட்டி அவமானப்படுத்துனீங்கன்னு இப்போதாம்மா புரிய வருது. கிறிஷ் நம்ம கூடயே இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்கு வாங்க. மற்றவங்களுக்கு உண்மை தெரியலனாலும் ரோகிணி கொஞ்ச நாள் கிறிஷ் கூட எங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, கிறிஷும் சந்தோஷமாக இருப்பான். அப்படி தானே கிறிஷ்? ஓ அம்மாவை பார்க்க எங்கள் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க, பாட்டி வந்தா நானும் வர மீனாத்த அப்படின்னு சொல்கிறான் கிறிஷ். உடனே வித்யா சொல்கிறாங்க, வேண்டாம் மீனா, நான் என் வீட்டுக்கே இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சா என்கிட்ட தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வா. ஏற்கனவே 2 முறை எனக்கும் ரோகிணிக்கும் பெரிய பிரச்சனை வந்து நான் ரோகிணியை நல்லா திட்டிட்டேன். என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இனி நடக்காது. கிறிஷ் ஏற்கனவே இருக்க வேண்டியது எங்கள் வீட்டில் தானே. ரோகிணியோட பையனா எங்கள் வீட்டில் தானே உரிமையோடு அவன் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு நானே இந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்கிறேன்.
கிருஷ் நீ கவலைப்படாமல் என் கூட கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மெதுவாக இங்கே ரோகிணியோட அம்மாவையும் கிருஷியையும் கூட்டிகிட்டு இங்கே மீனா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே பார்வதியோட வீட்டுக்கு விஜயா போயிருக்காங்க. அண்ணாமலையும் வெளியில் வேலைக்கு போயிருக்க அங்கே மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு இங்கே கிருஷோட பாட்டியவும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. கிச்சனில் தனக்குன்னு சமையல் செஞ்சிட்ருக்காங்க ரோகிணி. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த இங்கே மீனாவும் ரோகிணி கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு கோவமாக கூப்பிட அங்கே வந்த ரோகிணியும் என்ன மீனா ரொம்ப சத்தமாக கூப்பிடுறீங்க, என்ன நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்னு கேட்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஏன் அப்படின்னு கேட்க உங்கள் அம்மாவும் உங்கள் பையனும் வந்திருக்காங்க, அப்போ நீங்கள் வந்து தானே ஆகணும்னு சொல்ல என்ன மீனா சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாம் உங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க, வித்யா வீட்டில் நான் அவங்கள பார்த்தேன், என்னை பார்த்த உடனே மயங்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, நல்லா தான் இருக்காங்க, உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அம்மாவையும் கிருஷையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர ரோகிணி அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே பதட்டத்தில் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனாலும் ரோகிணி ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன மீனா சொல்கிறீங்க, இவங்க ஏன் அம்மாவா அப்படின்னு மெதுவாக கேட்க வேற யாருடைய அம்மா, உங்கள் அம்மா தானே, எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்க, அம்மா இருக்கும்போதே இல்லைன்னு சொல்கிறீங்களே அசிங்கமா இல்லை, உங்கள் பையன் எவ்வளோ நாள் உங்கள் கூட பேச முடியாமல் உங்களை அம்மானு கூப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பான் இந்த கிருஷ், உங்களுக்கு ஆனால் உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம் இல்லை, மனோஜை கல்யாணம் பண்ணிக்க என்ன வேணாலும் செய்வீங்க போலையே, உங்கள் அம்மா உங்கள் பையன் இவங்களை பற்றின உண்மையை நான் கண்டுபிடிப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைல்ல ரோகிணி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரோகிணி கிட்ட கேட்க உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஏமா மீனா கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னு சொல்ல போதும் ரோகிணி, எத்தனை நாள் தான் உண்மையை மறைக்க முடியும், இன்றைக்கி மீனாவை பார்த்த உடனே மயக்கம் வந்துருச்சு, இப்படியே போச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணை யார் பார்த்துக்கிறது, அந்த ஒரு பயம் எனக்கு இருக்காதா, நான் தான் சொன்னேனே முத்து மீனா ரொம்ப நல்லவங்கன்னு, நீ தான் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க, ஆனால் மற்றவங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கவங்க நல்லவங்க தான், இப்போ கூட இந்த உண்மையை உன் அத்தைக்கிட்டையும் உன் மாமாக்கிட்டையும் சொல்லணும்னு என்னை கூட்டிகிட்டு வரல, இங்கே கிருஷ் உன் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்றதுக்காக தான் உண்மையை நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா இந்த மீனா, நீ தான் தப்பாக நினச்சி தப்பான வேலையை செஞ்சிட்ருக்க, இனியாவது திருந்து அப்படின்னு கண் கலங்கி ரோகிணியோட அம்மாவும் திட்ட ஆரம்பிக்க மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. மீனா இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முத்துக்கிட்ட கூட சொல்லிடாதீங்க, அப்புறம் முத்து மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்க யாரும் என்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் மனசு மாறிட்டு வராரு, நான் மனோஜை கூட்டிகிட்டு எப்படியாவது தனி கொடுத்து நான் போயிடுறேன், அது வரைக்கும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க மீனா, விஜயாத்தைக்கு தெரிஞ்சா இப்போவே என்னையும் என் அம்மாவையும் என் பையனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் செஞ்சுருவாங்க, ஏன் மனோஜ் கூட கோவத்தில் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு, நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் திட்டியிருக்கேன், நான் தான் பார்லரோட ஓனர் அப்படின்ற திமிரில் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்டு என்னென்னவோ பேசியிருக்கேன், ஆனால் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, என் வாழ்க்கைக்காக இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கீங்களே, ரொம்ப நன்றி மீனா, நீங்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு ரோகிணி அழுகுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்காதீங்க, உங்கள் பையன் கிருஷ்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இல்லை, இப்படி பொய் சொல்லி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இந்த வீட்டில் என்ன பெருசாக சந்தோஷமாவா இருக்கீங்க, இல்லையே, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை வெளியில் வரும், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டில் உள்ளவங்க வெளியில் போக சொன்னால் அவமானப்பட்டு தானே நிற்கணும், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை ரோகிணி, கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், இப்போ நீங்கள் மனோஜ்கிட்ட பேசவும் முடியாமல் விஜயாத்தக்கிட்ட பேசவும் முடியாமல் இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்ன செய்ய போகிறீங்களோ தெரியல, ஆனால் என்னால் இந்த உண்மை யாருக்கும் தெரிய வராது, கண்டிப்பாக ஒரு நாள் கிருஷோ இல்லை கிருஷோட அம்மாவோ மனோஜ்கிட்டையோ இல்லை மற்றவங்ககிட்டயோ இந்த உண்மையை சொன்னால் என்னால் எதுவும் செய்யவும் முடியாது, சீக்கிரமாகவே என் வீட்டுக்காரர் இந்த உண்மையை கண்டுபிடிப்பார், அப்போ உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, அதனால் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக பொறுப்பாக இருந்துக்கோங்க, சீக்கிரமாகவே இந்த உண்மையை அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லியாவது மன்னிப்பு கேளுங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, கிருஷ்காக மட்டும்தான் போனால் போதுன்னு இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருந்தும் நான் பொறுமையாகவே இருக்கேன், உங்கள் அம்மாவையும் கிருஷியும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா உங்கள் பையன் உங்களையே நினச்சி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான், கொஞ்ச நாள் இந்த வீட்டில் உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசி அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமேனு தான் இந்த உண்மை எதுவும் எனக்கு தெரியாத மாதிரியே நானாக இவங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன், அதனால் பிரச்சனை செய்யாமல் சீக்கிரமாக இந்த உண்மையை சொல்லுங்கள், அப்படி நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நானே எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடும், அதுவும் கிருஷோட வாழ்க்கைக்காக தான் இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், போதுமா ரோகிணி அப்படின்னு சொல்ல இந்த மீனாவால் எப்போ என் அம்மா
கிறிஷை பற்றின உண்மை வெளியில் வரப்போதோ தெரியலையே, இப்படி மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன்னு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. ஆனால் மீனா கூட விஜயா வீட்டுக்கு வந்த கிறிஷ் ரோகிணியை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கான். இனி அம்மா கூட நானும் இந்த வீட்டில் தான் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்துலேயே இருக்கான் கிறிஷ். கிறிஷுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு கிறிஷை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. விஜயாத்த வெளியில் போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே என் அம்மாவையும் கிறிஷையும் பார்த்து என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல. இந்த மீனா வேற வேணும்னே என் அம்மாவையும் பையனையும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கா. என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயத்தோட என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி.